ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ரொம்ப ஈஸி தான். பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து ஆல்ரெடி எவ்வளோ வச்சிருக்கிறோம். சரி, ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் எப்படி சொல்லிடுறேன். அதாவது பேப்பர்லயே வந்து ஃப்ரண்ட் கட்டிங் வந்து தனியா போடுறது எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு நான் டீட்டெயிலா வந்து சொல்லி தர போறேன். இந்த மெத்தட் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. எப்பவுமே வந்து பாடியில வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தைக்க பழகுங்க. பிகினர்ஸா இருந்துச்சு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இதுல நல்லா நீங்க வெல் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்றது வந்து அதுக்கப்புறம் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்டே நீங்க அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேஷன் பண்ணி கட் பண்றது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க கட் பண்ணும் பொழுது தப்பு 1% கூட வராது. அதுக்கு நான் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு போட்டிருக்கேன். நல்லா லென்த்தா ஒரு 15-16 இன்ச்சுக்கு வந்து நீங்க நல்லா லென்த்தா ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே போல பக்கத்துல ஒரு 1 இன்ச் தள்ளி மறுபடியும் ஒரு லென்த்தா ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கேன். இது எதுக்குங்கிறது நான் உங்களுக்கு போக போக வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறம் இது வந்து ஷோல்டர் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் வச்சு அதையும் நான் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்ப இந்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக் பார்ட்ல வந்து ஷோல்டருடைய லென்த் எவ்வளவு வச்சோம்னா 5 பிளஸ் ஒரு 1/2 இன்ச் 5.5 வச்சோம் இல்லைங்களா. அதே போல இங்கேயும் நம்ம வச்சுக்கலாம். அதே போல நெக்கோட வித்து வந்து 2.25 வச்சோம். அதே போல இங்கேயும் நம்ம 2.25 வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கோடையும் நம்ம இணைச்சு விட்டுறலாம். சரிங்களா. இப்போ ஃப்ரண்டோட ஷோல்டரும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆம்ஹோலுடைய இறக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இறக்கம் வந்து நம்ம பேக் பார்ட்ல வந்து ஆம்ஹோலுடைய இறக்கம் 6 வச்சிருப்போம். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் மெத்தடு நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்டா உங்களுக்கு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு காப்பியாவும் நான் இதுல வந்து வீடியோல வந்து நான் கொடுக்குறேன். செஸ்ட் இதுக்கு என்னென்ன அளவு நமக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோல்டருடைய அளவு வேணும், அதே போல பஸ்ட் அளவு வேணும், செஸ்ட் அளவு வேணும், வெயிஸ்டோட அளவு வேணும். இதையெல்லாம் வச்சு நம்ம அபெக்ஸ் பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதே போல நெக்கோட இறக்கம், ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் அதுவும் நமக்கு இந்த பார்ட்ல நமக்கு தேவைப்படும். ஓகே, இவ்வளவுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் உண்டான அளவு. இதை வச்சு நான் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் 36 அதை வந்து நான் 4ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணும் பொழுது வரக்கூடிய அளவு 9.25. அந்த 9.25 அப்படியே நம்ம செஸ்ட் அளவை வந்து 4ஆல டிவைட் பண்ணும் பொழுது வரக்கூடிய அளவு 9. அது கூட வந்து நான் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். பேக் பார்ட்ல வந்து நம்ம 1/4 இன்ச்சு வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோம். இப்ப இதுல ஈஸ் அலவன்ஸ் வந்து நான் 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டருடைய இறக்கம் வந்து பேக் பார்ட்ல வந்து நம்ம 6 எடுத்திருந்தோம். அந்த 6ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சை வந்து நான் மைனஸ் பண்ணி 5.5 நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பஸ்ட் அளவு. பஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 39 வந்து நான் 4ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய அளவு 9.25. அந்த 9.25 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 10.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது எந்த இடத்துல வருங்கிறது நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். அதே போல பாத்தீங்கன்னா 39 கூட பஸ்ட் அளவு 39 கூட 2 ஆட் பண்ணி 41 போட்டிருக்கேன். அதை 4ஆல டிவைட் பண்ணி 10.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா.
அதுக்கப்புறம் அந்த 10.25 கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 11.25ன்னு நான் போட்டிருக்கேன். இதுவும் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது வெயிஸ்ட் 33 வந்து நான் 4ஆல டிவைட் பண்ணியிருக்கேன் 8.25. அதுக்கப்புறம் பஸ்ட் அளவுல இருந்து ஒரு 2 இன்ச் நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா, 41ன்னு வந்துச்சு இல்லையா, அந்த 41 வந்து 10ஆல டிவைட் பண்ணி 4.1ன்னு போட்டிருக்கேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இதை வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய மெஷர்மெண்ட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி போட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் கொடுக்குற இதே மெஷர்மெண்ட்டை நீங்க பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு இதே மாதிரி வரும், ரிசல்ட் பக்காவா வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? இப்போ நீங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? பேக்ல வந்து நம்ம ஆம்ஹோலுடைய இறக்கம் 6 எடுத்திருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் நம்ம போடும்போது அதுல இருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்றோம், பண்ணிட்டு 5.5ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இங்க இருந்து இந்த சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுல இருந்து 5.5ன்னு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு கோட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏன் இந்த வந்து மைனஸ் வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து 5.5 வச்சிருக்கேன் இல்லையா, அதாவது இது எக்ஸாக்ட் அளவு 5, சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருந்தோம் பேக்ல. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் முன்பக்கமா மார்க் பண்றோம். ஓகேவா? அதே போல நெக் விட்த் இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் முன்னாடி மார்க் பண்றோம். ஓகேவா? ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த அளவு கிடையாது, அதே போல இந்த அளவும் கிடையாது. இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளிட்டோம், இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளிட்டோம். பைப்பிங்க்கு வர இடத்துல இருக்கிற இந்த 1/4 இன்ச்சையும் நம்ம முன்னாடி தள்ளிட்டோம். இது எதுக்காக நம்ம முன்னாடி தள்ளுறோம் அப்படின்னா, பிளவுஸ் வந்து இப்போ பேக்கு ஃப்ரண்ட் நம்ம ரெண்டும் ஷோல்டர்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம அந்த பிளவுஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வியர் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து ஷோல்டர் வந்து நழுவி போகும். அப்போ நழுவாம இருக்கிறதுக்காகவும் அந்த ஷோல்டர் கிட்ட வந்து பாயிண்ட் தூக்காம இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டைட் கொடுக்குறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க ஷோல்டர் சீம் அலவன்ஸ்ல இருந்து ஒரு 5.5 இன்ச் வச்சிருக்கிறோம் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட இந்த 5.5 அளவை அப்படியே இங்க மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வச்ச அளவுல ஒரு கோடு போட்டுக்குங்க. இது பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன் இவ்வளவு டீட்டெயிலா. ஓகேவா? இப்போ இங்க இருந்து கிராஸா இந்த இடத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவு நம்ம வந்து ஆம்ஹோல் குறிக்க போறது இல்லை, இந்த அளவு தான் குறிக்க போறோம். சரிங்களா? மேல இருந்து 5.5 வருது, அந்த 5.5 நான் அப்படியே வந்து இங்க எடுத்துக்கிட்டேன். செஸ்டோட வித்து நம்ம மார்க் பண்ற இடத்துல நான் 5.5 எடுத்திருக்கேன். இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி வச்சோம் இல்லைங்களா, அந்த கோட்டையும் இந்த புள்ளியையும் நான் ஜாயின் பண்ணி ஒரு கோடு வந்து நான் போட்டு விட்டுட்டேன். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெக்கு வந்து 7.5க்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம பேக்ல வந்து எவ்வளவு வச்சோம் அப்படின்னா, நெக்கோட அகலம் 3ன்னு வச்சோம். வச்சுட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம். அதாவது பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் சின்ன ஷோல்டருடைய அளவு எவ்வளவு வந்துச்சோ
அதே அளவு தான் இங்கேயும் வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பேக் பார்ட்டுடைய ஷோல்டர். சரிங்களா? இப்போ பேக் பார்ட்டுடைய உள் ஷோல்டர் எவ்வளவு வந்திருக்குதுன்னு பாருங்க, 3.25. இதே 3.25 தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்லயும் வேணும். அது எப்படின்னு சொல்றேன். இப்போ பேக் பார்ட்ல வந்து நமக்கு 3.25 இருந்துச்சு. இங்க இருந்து தான் நம்ம வந்து ஒரு 1/2 inch மைனஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 3.25 நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கணும். பேக் பார்ட்ல உள் ஷோல்டர் வந்து 3.25 வந்துச்சு இல்லைங்களா? அந்த 3.25 அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு வந்து நம்ம போட்டு ஷோல்டரையும் நெக்குக்கும் டிரா பண்ற கோடை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கோடை அப்படியே இணைச்சு விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நெக்கு டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வரும் பொழுது சில பேருக்கு வந்து இங்க கிராஸா வருது, ஜாயின் பண்ண சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம்னா, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இங்க இருந்து ஒரு 1 inchக்கு நீங்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு இந்த கோடை வந்து ஸ்ட்ரைட்டா இழுத்து விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த ட்ரா பண்ணிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே லைட்டா அப்படியே கர்வா கொண்டு வந்து இதுல இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப இது ஸ்ட்ரைட்டா தான் வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்க இருந்து பஸ்டோட செஸ்டோடைய அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். செஸ்டோட அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 36 டிவைட் பண்ணணும்னா 9, அது கூட 3/4 inch சேர்த்தணும், 9.25. பேக்ல வந்து நம்ம 1/4 inch சேர்த்து 9.25 மார்க் பண்ணணும். ஆனா இங்க வந்து நம்ம 3/4 inch சேர்த்துறோம். 9 ஃபர்ஸ்ட் 9 மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டான அளவு மார்க் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒன்பதே முக்கால் தெரியுதுங்களா? மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அதே போல எங்க இருந்து இன்ச் டேப்பை வச்சு அதை அப்படியே 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த அளவு எல்லாமே ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிட்டு நீங்க இப்ப வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த கர்வ் வந்து போட்டாச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கு. இப்போ பஸ்ட் அளவு 39 இருக்கு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் மார்பளவு வந்து பெருசுதான். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, செஸ்ட் அதாவது பஸ்ட் அளவு வந்து பெருசா இருக்கிறவங்களுக்காக மட்டும் நான் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லையா 9.25ன்னு, இங்கிருந்து ஒரு 1 inch வந்து தள்ளிக்கணும். தள்ளி இங்க இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 1/4 inch கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க இருந்து ஒரு 1/2 inchக்கு மார்க் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு 1/2 inchக்கு மார்க் பண்ணிட்டு இந்த 2 புள்ளியையும் இணைச்ச மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம அந்த கர்வ் ஸ்கேல் வச்சு என்ன பண்றோம்னா, இந்த கர்வ் கொண்டு வந்த இல்லையா, அந்த கர்வ் வந்து இது கூட அப்படியே இணைச்சிடணும். இணைச்சிட்டு
இப்போ நம்ம சென்டர் டாட்டுடைய உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பஸ்டுடைய அளவு 39, அதை வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்ணா 9.25, அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துனோம்னா 10.25 வரும். இப்போ இந்த 10.25 ஷோல்டர்ல இருந்து 10.25 எங்க வருதோ அந்த இடத்துக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு அதை ஒரு கோடா ஸ்ட்ரைட்டா இழுத்து விட்டுறலாம். நல்ல லாஸ்ட் வரைக்குமே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அகலம் கண்டுபிடிக்கணும். பஸ்டுடைய அகலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு கால்குலேஷன் மெத்தட் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பஸ்ட் அளவு 39 எடுத்தோம் இல்லைங்களா, அது கூட 2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும், கூட்டிக்கணும். கூட்டும் பொழுது எவ்வளவு வரும்னா 41. 41 வந்து 4ஆல நீங்க டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா வரக்கூடிய அளவு 10.25. அந்த 10.25 கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். அதாவது நீங்க லைனிங் கொடுக்காம நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணா போதும். இதே லைனிங் கொடுக்குறீங்க, லைனிங் பிளவுஸ் நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச் ஆட் பண்ணிட்டு 11.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? அந்த 11.25 இந்த கோட்ல இருந்து எடுக்க கூடாது. பாருங்க, இந்த கோட்ல இருந்து எடுக்க கூடாது, இங்க இருந்து எடுக்கணும். எக்ஸாக்ட் கோடு இதுதான். இங்க இருந்து நம்ம அந்த 11.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து 9.25க்கு செஸ்ட் அளவு நம்ம நோட் பண்ணோம் இல்லைங்களா, அங்க இருந்து இந்த பஸ்ட் வித்தையும் இந்த செஸ்ட் அளவையும் ஜாயின் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கோடு கொடுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ்க்கு இந்த ஸ்கேலுடைய அகலம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச். அதனாலதான் நான் இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே நான் வந்து 1.5 இன்ச்சுங்கிறதுக்கு இன்ச்சு டேப் வைக்காம நான் அப்படியே போடுறதுக்கு காரணம். பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேலுடைய அகலம் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச். ஓகேங்களா? இப்ப நம்ம போட்டாச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இங்க இருந்து இந்த கர்வ் கொண்டு வந்து இதோட நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு.